என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல இயக்குனரை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு அண்ணனை கொடுத்துருக்கு. நான் இந்த படத்தை பேசுறதுக்காக பாண்டே சார் கூப்பிடுவோம் அன்னைக்கு சார் தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு நானும் ஒரு அண்ணனும் தம்பியாக வளர்ந்துருக்கோம். அதுக்கே காரணம் நான் மட்டும் இல்லை, அவரோட அன்பு. இங்கே எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த மேடையில் பேசுறதுக்கான ஒரு தகுதி இருக்கான்னு கூட இல்லைன்னு தெரியல. நான் இங்கே பேசுறதுக்கு விரும்பவும் இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் மட்டும்தான் பேசாமல் இருக்காரு அப்படின்னு தாண்டி நானும் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கணும்னு நினச்சி தான் பேசலை. எல்லாம் பாட்டு எனக்கு கற்றுக்கிட்டதா. ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தையும் நல்ல ஒரு இயக்குனரையும் ஒரு நல்ல ஒரு சகோதரனையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படம் ஒரு நல்ல படம். இது உங்களோட சப்போர்ட்டோட இது ஒரு பெரிய படமாக மாறணும், வரலாறுல இது ஒரு படம் பேசப்படுற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. ஒரு ஒரு படத்தை பார்த்துட்டு திரும்ப இன்னொரு ப்ரெஸ் மீட்டுக்காக அட்டன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். நீங்க பண்றீங்க, ரொம்ப நன்றி. வெற்றி வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஷூட்டுக்காக போயிருக்காரு. ஆக்சுவலா ப்ரொடக்ஷனா நாங்க வந்து இது ரிலீஸ் டேட் நாங்க சொன்ன டேட் வேற, நாங்க 2 வாரம் தள்ளி ரிலீஸ் பண்றதால அவர் இது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது. அதனால வெற்றி வர முடியாத சூழ்நிலை. அதனால இங்க உங்க புகைப்படம் மூலமா இருக்காரு. அதே மாதிரி பிரிகிடாவுக்கும் அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவுதான், வேற எந்த விஷயமும் கிடையாது. 2வது ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு வேண்டுகோளோட என்னுடைய இந்த பேச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். லாஸ்ட் ப்ரெஸ் மீட் கண்டென்ட் நான் ஜென்ரலா எல்லாமே எனக்கு வந்து ரேக்கா அனுப்புவாங்க. வீடியோ ஆகட்டும், அதோட வெப்சைட்ல வர்ற விஷயங்கள், பிரிண்ட் மீடியாவில் வர்ற விஷயங்கள் அனுப்புறப்ப நான் ரேகா கிட்ட ஜென்ரலா டிஸ்கஷன் கேட்டப்ப, என்ன ரேகா நீங்க வந்து ஒரு 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 லைவா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஆனா எல்லா கண்டென்ட்டும் ஒரே கண்டென்ட்டா இருக்கு, நீங்க வந்து எழுதி எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு அதே போடுறாங்களா அப்படின்னு கேட்டப்ப ஆமா சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னோட வேண்டுகோள். இப்ப எல்லாருக்கும் எப்படி உங்களுக்கு நீங்க என்ன எழுதணும், என்ன பிரிண்ட் பண்ணுன்ற உங்களுக்கு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி எனக்கு கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ற சுதந்திரம் இருக்குன்னு நினைச்சு உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு என்னன்னா, ஒரு மேடை ஒரு நிகழ்ச்சின்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வைன்னு ஒண்ணு இருக்கும். நான் பேசுற ஒரு பேச்சு, மத்தவங்க பேசுற பேச்சு வந்து உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு விஷயம், பாண்டே சார் பேசின விஷயங்களை ரசிச்ச நீங்க ஒரு சிலர் சாதாரணமா ஷான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள அவர் மேல வெறுப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்க அக்செப்டே பண்ணிருக்க மாட்டீங்க. எனக்கு இது அத்தனையும் உங்களோட எழுத்துல வரணும்னு நினைக்கிறேன். இது அத்தனையும் உங்க எழுத்துல வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு சொந்தமா நீங்க பாக்குற விஷயத்த நீங்களே எழுதுறப்ப அதுதான் என்னை மாதிரியான படைப்பாளிகளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். முடிவு அதை பத்தி எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, 10 ஆர்டிகல் படிக்கிற 10ம் அந்த பிரஸ் நோட்டாவே இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்க மாட்டேது. ஒரு விமர்சனமா நான் பாக்குறேன். இங்க நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்க சுட்டி காமிக்கணும். இங்க நடக்கிற பாரு இன்னைக்கு டைரக்டர் வந்து ரொம்ப அதிக பிரசித்தமா பேசலான்றது நீங்க எழுதுனாதான் எனக்கு சந்தோஷம் சொல்றேன். அந்த விமர்சனத்தை வந்து எதிர்பார்க்கிறேன். ப்ராபபிளி இந்த நிகழ்ச்சியில இருந்து அதை நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். எடுத்துக்கிறது எடுக்காம இருந்து கண்டிப்பா உங்களுடைய சுதந்திரம். ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இது ஒரு கிளாரிபிகேஷன் முடிச்சுட்டு நான் என்னோட அடுத்த பேச்சுக்கு போயிடுறேன். நான் பாண்டே சார் சொல்றப்ப சொன்னார் 75-65 லட்சம் ரூபாய் இருந்தாலும் முடிச்சிடணும். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டாரா, தமிழ் படத்துக்கு சொல்லல, கன்னட படத்துக்கு. கன்னட படத்துல நீ அது அன்னைக்கு அப்படிதான் பேசணும். கன்னட படத்துல வந்து ஒரு 65 லட்சம் ரூபாய் 75 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கொன்றால் பாவத்தை கன்னட பதிப்பு வந்து நான் 63 லட்சம் ரூபாயில எடுத்தேன். சோ அது வந்து பாசிபிள் இருக்கு. இங்க இருக்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த படம் அதை விட கொஞ்சம் அதிகமா செலவிட்டு எடுக்கிறோம். பிகாஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஷூட்டிங்கான நேரம் கம்மியா இருந்தாலும் ஆக்டர்ஸ், டெக்னீஷியன் அந்த விஷயங்கள் இருக்கு. அது சின்ன கிளாரிபிகேஷன். ஸோ மைண்ட்ல ஒரு 65 லட்சம் 75 லட்சம் எடுத்த படம்ன்றத நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா அதை விட அதிகமா, அதுக்காக 10 கோடில எடுத்த படமும் கண்டிப்பா கிடையாது. ஒரு ஒரு மிட் பட்ஜெட்ல, கண்டிப்பா லோ பட்ஜெட் கிடையாது, ஒரு மிட் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அதையும் வந்து நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கு அடுத்தது இப்ப ஆக்சுவலா இந்த மேடை வந்து ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ட்ரைலர் லான்ச் அதை பார்த்து ஒரு இடதுசாரி வலதுசாரி காதல் மேடையா தான் என்னால பார்க்க முடிஞ்சு. அது வந்து உங்களுக்கு ஒரு காதல் மேடை. பட் இந்த காதல் வந்து உண்மையிலே ஹானஸ்டா சொல்ல போனா, ஷானு, கவிதா பாரதி பிளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் சரவணன், இவங்க 3 பேரும் கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிறப்ப, சரவணன் வந்து எப்போதும் கொஞ்சம் சைலண்டா இருப்பான். எப்போ ரொம்ப லிமிட்டடா பேசுவான். அவன் வந்து ஒரு சைட்ல ஒரு சேல்ஸ் மேனேஜரா இருக்கான். நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட எனக்கு இன்புட் கிடைச்சிச்சு 3 பேரும் கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிறப்ப. ஆனா ஷானும் கவிதா பாரதி சாரியும் இன்புட்டை பட்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் முத பாண்டே சார்னு சொன்னப்ப
வேணவே வேணாம் சார் அப்படின்ற வார்த்தை வரல. பட் எதுக்காக வரலன்றதையும் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து ஓகே, கொள்கை ரீதியா ஷான் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி இடதுசாரியான சிந்தனை கொண்டவர் தான். இடதுசாரி வலதுசாரின்ற விஷயத்துல அவங்க அந்த ஹெசிடேஷன் இல்ல. எப்படி வந்து இந்த கேரக்டர்ல பாண்டே சார் இவர் பொருத்தி பாக்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. எப்ப அந்த அந்த ஐஸை என்னால பிரேக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, கவிதா பாரதி சாரை கூட்டிட்டு போயிட்டு பாண்டே சாரை மீட் பண்ணப்போதான் கவிதா பாரதி சார் வெளில வந்து, சார் இல்ல சார் உங்களோட செலக்ஷன் கரெக்ட் சார்னு அன்னைக்கு அவரால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு. வேற கவிதா பாரதி சார்ல அது வரைக்கும் ரெண்டு பேருமே என்னைக்குமே கமெண்ட் பண்ணது கிடையாது. அது என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை. ஆக்சுவலா கமெண்டே பண்ணது கிடையாது. அது வந்து அந்த 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 டீசன்சிய அந்த கல்ச்சர் நான் முதல் வரவேற்கிறேன். ஷான் கூட அவ்வளவுதான். அதே மாதிரி ஷான் கூட அப்படிங்களா ஓகே அப்படின்னு இருந்தாரு. எந்த விமர்சனம் பண்ணல. முதல் நாள் ஷூட்டிங் பார்த்தோம்னா சார் எக்ஸாக்ட்லி சார் உங்களுடைய இது கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஸோ இந்த கல்ச்சரை எனக்கு அதை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்வான்டேஜ் எடுத்துக்காம அந்த பண்பாடை நீங்க கடைபிடித்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷனும் சில விஷயங்கள் சொல்லிடுறோம். ஆக்சுவலா நான் ஒரிஜினலா இது வந்து 26ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ்ன்ற மாதிரி யோசித்தோம். இல்லாட்டா ஜூன் 26ன்ற மாதிரி யோசித்தோம். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிசினஸ் அப்படிலாம் வந்து கடைசியா இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கிறேன்னா, ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. லவ்வோ லவ் அந்த படமும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூட இதே முறையிலையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த படங்கள் கூட இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா நான் அனௌன்ஸ் பண்றேன். ஏன் இந்த ஒரு ஜென்ரலா என்னன்னா, இப்ப எல்லாமே சொன்னாங்க செம்ம பிளானிங், அவரு சொன்னதை அதே டேட்டுக்கு தான் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது வந்து ட்ரைடன் டாட்ஸ் ரவீந்திரன், என்னுடைய ஒரு 20 வருஷ நண்பர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரைட்டிங்கா சொல்லணும்னா, ட்ரைடன் ரவி முதலில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தோட டைரக்டர் நான் தான். கன்னடத்தில் தான் அவர் முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ரெயின்போ பிக்சர்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண படம். அதுக்கு நான் தான் டைரக்டர். ஐ திங்க் 2004லயோ 5லயோ நான் டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்பையிலேருந்து ரவீந்திரன் சார் எனக்கு பழக்கம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டரா முத பார்த்தது அவர் தான். அதன் பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தப்ப எல்லா இதுலயும் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துச்சு. என்னன்னா, உங்களுக்கு பிசினஸ் ரொம்ப அடிப்படையா ஒரு விஷயம் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ன்றப்ப இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும், 100 ரூபாய் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவ்வளவு கமிஷன் கொடுக்கணும். 100 ரூபாய் வராட்டினா கலெக்ட் ஆகாட்டினா எவ்வளவு கலெக்ட் ஆகுதோ மிச்ச காசா 60 நாள்ல ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் ஒரு பிசினஸ் ஃபார்மேட். நான் எல்லாருக்கிட்டையுமே புதுசா வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போட்ட முதல் கண்டிஷன் என்னன்னா, 100 ரூபாய் வேணும், அந்த 100 ரூபாய் நீங்க செலவு பண்ணாதீங்க, எங்க கையில கொடுங்க, என்ன பப்ளிசிட்டி பண்ணி எப்படி பண்ணணும்ன்றத நாங்க பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் நீங்க கொடுக்கறது. ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்டருக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், எல்லாமே நாங்க செலவு பண்ற கையில வச்சுருக்கேன். இல்ல, அந்த கண்டிஷன்ல நான் படம் கொடுக்க மாட்டேன். நீங்க இந்த படத்துக்கு என்ன பணத்தை பிக்ஸ் பண்றீங்களோ அதை என் கையில கொடுங்க, நான் தான் செலவு பண்ணுவோம். அதுக்கு என்ன பப்ளிசிட்டின்னு அது பண்ணுவோம். நாளைக்கு நீங்க இந்த இடத்துல இதுக்கு ஏன் சார் இவ்வளவு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு மிஸ். இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஹானஸ்ட்லி நேர்மையா சொல்றேன். நேற்று காலையில தான் நான் வந்து ட்ரைடன் ரவி சார்ட்ட பேசி, சார் இல்ல சார் எனக்கு வந்து நான் நினைச்சுக்கிற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதனால நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ட்ரைடன் ரவி சார் எப்பவுமே வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி. எல்லா விஷயத்துக்கும் என்னால ஈஸியா போயிட்டு எது வேணாலும் இது பண்ண முடியும். நாங்க ஒரு டேர்ம்ஸ் பேசிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஜூலை 10ஆம் தேதி இந்த விஷயங்கள் நடக்குது. படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட், முழுமையான சப்போர்ட் தேவை. இது எத்தனையும் வந்து இன்ஃபர்மேஷனா பேசிட்டேன். இப்போ வந்து இந்த படத்தை பத்தி பேசுற சில விஷயங்கள், ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக்கை பத்தியும் படத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் வந்து ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு குற்றவாளியா ஆகிறான். அந்த குற்றவாளி நிலைமை ஆகிறப்ப அவனுடைய அப்நார்மலிட்டி, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் அவனை வந்து குற்றவாளியா மாத்துது. அதனால அவன் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்காமல் அசாதாரணமா சிந்திச்சாலும் குற்றவாளி ஆகிறான். அவனுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பை எத்தனை பேரை வேணாலும் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இது என்னுடைய ஸ்டாண்ட். இதை இந்த படத்துல நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? எத்தனை முறை வேணாலும் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்தாலும் திருந்துன்னு சொல்லணும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறதே வந்து குழந்தை வளர்ப்பை பத்தி நான் சொல்லியிருக்கேன். நம்ம குழந்தை தப்பு பண்றப்ப 10 வாட்டி அவன் தப்பு பண்ணா கூட 10 வாட்டி அடிச்சுட்டு திரும்ப இனிமேட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவே தவிர, அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதர்வைஸ் நம்ம அடிச்சுட்டு திரும்ப யோசிச்சுட்டு தான் இருக்கும், அடிச்சிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஒரு குழந்தை வளர்ப்பெடுப்புன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதேதான் இந்த படத்தில் நான் சொல்ல வர கருத்து. ஆனால்
என்னுடைய கருத்தை திணிக்கிறதுக்கான ஒரு படம் இது கிடையாது. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, ஒரு ஒரு எதிர் கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தையும் இதுல பேசியிருக்கோம். ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான படம் சொல்ல மாட்டோம், ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கிற ஒரு படம். அதுல ஆங்காங்கே என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் இருக்குமே தவிர ரொம்ப எங்கேஜா உங்களை ரொம்பவும் ஒரு 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 உலகத்துக்குள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள கொண்டு போவோம், திரும்ப ஒரு 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 வில்லேஜுக்குள்ள கூட்டு போவோம். அது மாதிரியான ஒரு கதை அம்சம் ஒரு விஷயம். இந்த குற்றவாளி இந்த ஒரு ஒரு சூழ்நிலையால ஒரு மனுஷன் குற்றவாளி ஆகுறான்றதுக்கு நான் ரெண்டு விஷயம் தான் சின்னதா ரெஃபர் பண்ணிட்டு என்னுடைய என்னுடைய பேச்சை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஒண்ணு, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிருந்தப்ப, நான் பேச்சுலரா இருந்தப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து மியூசிக் கத்துக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சு. ஓரளவுக்கு சுமாரா பாடுவேன். ஆனா மியூசிக் கத்துறதுக்கான பொருளாதார சூழ்நிலை எனக்கு வந்து இல்ல. எங்க அம்மாவுக்கு அவ்வளவு எஃபர்ட் பண்ண முடியல, சிங்கிள் பேரண்ட்ன்றதால. நான் பெங்களூர் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆன உடனே நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு கீபோர்டு, ஒரு கேஷியோ கீபோர்டு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பேச்சுலர் ஒரு ரூம்ல ஒரு 2வது மாடியில 3வது மாடியில அல்சூர்ல தங்கி இருக்கிறப்ப செழியன்னு சொல்லி ஒரு தமிழ் ரவுடி, ஆல்ரெடி நான் அந்த இடத்துல இருந்தப்ப அவன் ஆல்ரெடி ஒரு 10-12 கொலை பண்ண ஒரு ரவுடி. அன்னைக்கு அவனுக்கு குடிக்க காசு இல்லாம வந்து அந்த கீபோர்டு எடுத்துட்டு போயிட்டான். நானு இந்திரன் சொல்லி ஒரு ஸ்ரீலங்கா தமிழன், நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அவன் பாட்டு வந்தான், டே குடிக்க காசு இல்லடான்னு சொல்லிட்டு நேரா வந்தான், கீபோர்டு எடுத்துட்டு போயினே இருந்தான். முதல் முறையா வாழ்க்கையில் நான் யோசித்தோம், என் வாயில கெட்ட வார்த்தை ஆக்சுவலா வந்துச்சு, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். உன்னை நான் நீ பெரிய கொலை, நீ பெரிய ரவுடி இல்லடா, உன் சாவை என் கையில் என் மைண்ட்ல வந்துச்சு. ஏன்னா 19-20 வருஷம் கழிச்சு நான் கனவு கண்டு வாங்கி வச்ச ஒரு கீபோர்டு ஒரு திருடுன்னு போறப்ப என் மைண்ட்ல வந்துச்சு, இவனை எப்படின்னா நான் போட்டுருணும்டா அப்படின்னு. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் போயிருக்கேன் விழுப்புரத்துல இருந்து. என் மனசுல வந்து என்னைக்காவது ஒரு 6 மாசம் எனக்கு அந்த எண்ணம் இருந்தது, இவனை எப்படின்னா போட்டுருக்கணும். ஆனா போலீஸ்ல மாட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா பணத்துக்காக புகழ் எதுக்காகவே வரல. என் கீபோர்டையும் தூக்கிட்டு போயிட்டான். சோ நான் டிப்ளமோ படிச்சு நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்ல பயங்கர தெளிவா வளர்ந்தேன். இது எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலை என்ன அப்படியே யோசிக்க வச்சுச்சு. ஒரு கொலகாரன் அப்புறமா ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த இந்திரன் சொல்லி ஸ்ரீலங்கா தமிழன் ஒரு அகதி, அவன் தான் எனக்கு சொன்னான், ஏங்க பாவம் அவன் பிச்சைக்காரன் எடுத்துட்டு போயிட்டான், காசு இல்லாதவன், நமக்கு சம்பாதிக்க எது இருக்கு, விட்டு போங்க, என்ன அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லி என் மனசை மாத்தினான். கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு. அதனால அது குற்றவாளி ஒரு சூழ்நிலையை சொல்றதுக்காக சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள், நான் வந்து விழுப்புரத்துல இருந்து பெங்களூர் டிராவல் பண்ணப்ப ட்ரெயின்ல எனக்கு கை குழந்தை, எனக்கு 3 மாசம் குழந்தை, டிராவல் பண்ணிருப்போ ஓமலூர் ஸ்டேஷன்ல ஒரு வயசான ஆள் எங்க கூடயே டிராவல் பண்ணி என்னோட சூட்கேஸ்ல இருந்த கம்ப்ளீட் நகை, ஒரு அந்த காலத்துல வந்து அது 1.5 லட்சமோ 2 லட்சமோ கேஷ், ஏதோ ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா வச்சு இந்த காசு ஒரு சூட்கேஸோட அடிச்சுன்னு இறங்கி ஓடி போயிட்டாரு. கையில குழந்தை இருக்கு, ஓமலூர் ஸ்டேஷன், என்னால ஓடி போய் ஒரு பிடிக்க முடியல, இமீடியட்டா ட்ரெயினும் மூவ் ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட்ல இருந்து நான் என் ஒய்ஃபும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். நான் ரொம்ப கடனுக்கு உள்ளாகிறேன். ஒரு மிடில் கிளாஸ், நான் லோயர் மிடில் கிளாஸ் ஆகி ஒரு மிடில் கிளாஸ் இப்பதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் இவ்வளவு நகையை இழக்கிறேன், இவ்வளவு பணத்தை இழக்கிறேன். 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தா கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கடன்ன்ற விஷயம் எனக்கு பில்ட் ஆயினே போகுது. இந்த சூழ்நிலையில இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ். விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போயின்னு இருக்கிறப்ப எக்மோர் ஸ்டேஷன்ல ஏறுறேன், ஆப்போசிட்ல ஒரு கப்பல் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு லேடி வந்து நிறைய நகை போட்டுன்னு இருக்காங்க. காரைக்குடியோ மதுரை எங்க போற ஒரு லேடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, நீ இப்ப ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனவொன்னா தூங்கிடுவ, நகையெல்லாம் எடுத்து கட்டி உள்ள வை அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கட்டி நகையெல்லாம் கட்டி அந்த அம்மா உள்ள வச்சிடறாங்க. தாண்டி செங்கல்பாடு கூட தரல, 2 பேருமே தூங்கிடுறாங்க. என் மைண்ட்ல வந்தது என்னன்னா, எப்பவுமே கடவுள் மேல ஒரு பாரத்தை போடுவோம்ல, கடவுளே நம்ம காமிச்ச வழின்ட்டு. நான் யோசித்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை என்னுடைய கடனை என்கிட்ட இருந்து ஒருத்தன் அடிச்சுன்னு போனான்ல, அதுக்குதான் கடவுள் எனக்கு ஒரு வழியை காமிக்கிறார் போல இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், விழுப்புரத்துல இறங்கினாதான பிரச்சனை. முண்டிய மாதத்துல இந்த நகை, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் ஒரு இன்ஜினியரிங் லெவல்ல படிச்சுட்டு உள்ள போறேன். எனக்கு என் மைண்ட்ல வந்த விஷயம்னா கடவுள் எனக்கு காமிச்ச வழி இது அப்படின்னு சொல்லிட்டு முண்டிய பாகத்தை அடிச்சுட்டு நம்ம இறங்குறோம் அப்படின்னு என் மைண்ட்ல வருது. நான் தனியா தான் டிராவல் பண்றேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. என்னன்னா, அன்னைக்கு நைட்டு நான் அழுகுதானே, நான் முண்டியம்புரத்துல இறங்கணும், எனக்கு நகை இல்லைன்னா இவங்க தானே அழுகுவாங்கன்ற ஒரு எண்ணம் வருது. என் எண்ணம் மாறி போயிடுது. சோ எல்லா குற்றவாளிகளுக்கும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்குமா, அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்காதவன் குற்றவாளி ஆயிடுறான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் குற்றவாளி ஆயிடுறான். அந்த குற்றவாளியை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒரு இயேசுனர் ஆயிடுங்க, அதெல்லாம் சொல்ல வரல. நான்
ஒரு அசாதாரணமான ஒரு மனநிலை தான் உங்களை குற்றவாளி ஆக்குது. அவனுக்கான அந்த அட்டம்ப்ட இந்த சொசைட்டி பண்ணினே இருக்கணும். பண்றப்ப அதுக்கான ரிசல்ட்ட பார்க்க முடியுன்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப என்கேஜிங்கா பண்ணியிருக்கேன். 6ஆம் தேதி டு 8ஆம் தேதி இந்த 3 நாள் ஜூலை 6 டு 8 இந்த 3 நாள்ல ஒரு நாள் வந்து ப்ரெஷ் ஷோ இருக்கும். ஆனா 8 இப்போதைக்கு பண்ணி வச்சிருக்கோம். நாங்க ட்ரை பண்ணின்னு இருக்கோம். 7ஆம் தேதி எங்க அப்பாவோட தேவசம். ஸோ நான் சென்டிமெண்டா கேட்டுக்கிட்டேன். நான் தேவசம் பண்ணிட்டு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தோட நானு படத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன் நானு. அதனால அந்த 7ஆம் தேதி யாரு பிஆர்ஓ இருக்கோ அவங்கள்ட்ட வேணா ஸ்வாப் பண்ணி சொல்லி கேட்டிருக்கேன் நான் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக. ஸோ அன்னைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கல, வேண்டுகோளோட போறேன். உங்களுக்கு என்ன பட்டுச்சோ அதை எழுதுங்க. ஸோ நான் எல்லா ஆர்டிகிள் எனக்கு என்ன ஆச்சுன்னா 5வது ஆர்டிகிள் படிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. அப்புறம் ஜெனரலா டீம் கிட்ட சொல்லி படிக்கிறப்ப அவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தப்ப இல்ல சார் எல்லாமே ஒன்னே தான் எழுதியிருக்காங்கன்ட்டு இது ஒரு வேண்டுகோளை உங்கள்கிட்ட வச்சு விடைபெறுகிறேன். இது இல்லாம இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ரொடியூசரை பத்தி நான் சொல்லியே தீரணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு சுதந்திரமும் நான் என்ன பட்ஜெட் கொடுத்த நான் ஒரு பட்ஜெட் எழுதி கொடுத்தேன் முத நாள். அந்த பட்ஜெட்டை நான் என்னைக்குமே மீறல. அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தது மட்டுமின்றி சார் வியாபாரம் நான் தான் சார் பண்ணுவேன். நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பிசினஸ் நான் பாக்கிறேன். உங்கள்கிட்ட யாராவது வந்து ஏதாவது கேட்டா கூட டைரக்டர் பேசிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப எந்த ப்ரொடியூசரும் ஜெனரலா ஒரு 10 வாட்டி யோசிப்பாங்க. அவருக்கு எனக்கு நடுவில் ஒரு நல்ல தோழமை ஆரம்பிச்சிருக்கு. அவரே சொன்னாரு எங்க நல்ல டைரக்டர் இல்ல டைரக்டர்ன்ற மீறி அவரு என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் என்னன்னு அவருக்கு ப்ராபப்ளி நாங்க நிறைய படங்கள் ஒன்னா சேர்ந்து நாங்க பண்ணுவோன்ற நம்பிக்கை 2 பேருக்குமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சார். அவரையும் நான் நிறைய நம்புறேன். அவர் வந்து ஒரே டைம்ல 4-5 ப்ரொடக்ஷன் பண்றாரு. அதுல நடக்கிற ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே எனக்கும் புரியுது. இதெல்லாம் நம்பி அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கையில இல்ல நீங்க வியாபாரம் நீங்க பண்ணுங்க, நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துட்டேன். இது மாதிரி வந்து இதுதான் சார் நம்ம பப்ளிசிட்டி பண்ண போறோம்னு எழுதி கொடுத்துட்டு நான் பண்ணின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. சார் இங்க பணம் கொடுக்கணும் கொடுத்துன்னு இருக்காரு. சார் இவங்களுக்கு இவ்வளவு சார் எதுக்கு சார் அவ்வளவு அப்படி கேட்கவே இல்லை. நானா ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேன்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை வச்ச சபரீஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம நிறைய படம் பண்ணணும் சார். ஓகே, தேங்க்யூ சோ மச். பாண்டே சார் நீங்க தான் அது அவருக்கே தெரியும் சார். ஸ்டேஜ்ல சொன்னீங்க சிஎம் ஆன பிறகு பண்றேன்ட்டு, இங்க சொன்னீங்க ஸ்டேஜ்ல. இப்ப வந்து நீங்க படம் பண்ணும்போது உங்க மனதில் என்ன இருந்தது? நம்ம ஒரு பத்திரிகையாளர் சில நேரத்துல வந்து பத்திரிகை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கும், நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம் நடக்கும். அப்ப நீங்க வந்து டேரக்டருக்கு ஏதாவது சொல்லிருப்பீங்க, என்ன சொல்லிருப்பீங்க? நான் வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தவிர வேற எதுவும் நினைக்கவே இல்லை. 11 படங்கள் நான் பண்ணும்போது ஒவ்வொரு படங்கள்லையுமே ஏதாவது இன்வைட் பண்ண முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். டெக்னிக்கலா ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு ஸ்கிரிப்ட்ல பாயிண்ட்லன்னா அதை நான் சஜஷனா சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்படி கிடையாது எப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இல்லை, நார்மலா. ஸோ அந்த படத்தை வந்து நான் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு நினைச்சிருக்கேன்னு தவிர வேற எதுவும் நினைச்சிருக்கேன். அது எல்லாமே எனக்கு வந்து திரையுலகம் வந்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு. நான் வந்து முதல் நாள் நேர்கொண்ட பாறை படத்தின் போதே திரு அஜித் சார்ட்ட சொன்னேன். 2 நாள் ஷூட் முடிச்சுட்டு சார் கேட்டாங்க படம் சினிமால முதல் முறையா வந்திருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. நான் இது வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதை வந்து ஒரு அமைப்பு சாரா தொழில்ங்கிற மாதிரி டீல் பண்றாங்களே, எவ்வளோ 1000 பேரோட உழைப்பு இருக்குது, ஒரு மெட்டிகுலஸான பிளானிங் இருக்குது. ஒவ்வொரு இது நான் செகண்ட் பை செகண்ட் பார்த்துருக்கிறேன். இந்த படம் உட்பட எல்லாத்துலயுமே எவ்வளவு வெல் ப்ரிப்பேர்டா முன்னாடி இருந்தா அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப நான் வந்து அதுல ஒரு அணிலா இருந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நினைக்கிறத தவிர அப்படி இருக்கு இப்படி இருக்குங்களா எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கான, அதாவது நம்ம வந்து திரையுலகத்தை வெளியில இருந்து அது ஏதோ ஷாம்பைனு சரக்கு பார்ட்டி டான்ஸ் அப்படிங்கிற மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுல அதற்கு பின்னாடி வேர்வையும் ரத்தமும் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து முழுசா வந்து ஐ எம் அடாப்டிங் மை செல்ஃப் டு த இண்டஸ்ட்ரி. வேற நான் வந்து சஜஸ்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. 20 படம் 22 படம் பண்ணவங்க, தமிழ்நாட்டை கட்டி போட்டவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது ஐ எம் a learner here, just trying to learn. சார் பாண்டே சார் படத்துல வந்து ஒரு டைலாக் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர். அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகிறான், திருடன் பையன் திருடன் ஆகக்கூடாதுன்னு. ரங்கராஜ் சாருடைய ஃபேமிலியில இருக்கவங்க பத்திரிகையாளரா ஆவாங்களா இல்ல சினிமா நடிகரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தெரியல. நம்ம வந்து ஏதாவது பிள்ளைகளா வந்து நம்ம சொல்லுபடி கேட்டு வருதான்னு. நம்ம வந்து அது வந்து எவ்வளவு பழைய டயலாக் ஒண்ணு வச்சிருக்காங்க. வந்து எங்க அப்பா தான் என்னைய கேட்டு பேக்கல, என் பிள்ளையும் என்னை கேட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் அது. அதனால வந்து அடுத்த தலைமுறை எப்படி வருதுங்கிறது அவங்க கையில இருக்கு, எனக்கு எதுவும் தெரியாது. நானே வந்து கவிதா வந்து நடிகர்னு அழைக்கிற அளவுக்கு நான் தகுதியில் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்தேன், கொசுக்கு ஓட்டிங்க உணர்ந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ சந்தர்ப்பங்கள் எல்லாமே தீர்மானிக்கிறதுனால ஐ டோன்ட் நோ நானே என்ன ஆகிறேன்னு தெரியல.
பிள்ளைகள் என்ன போதும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம ஒரு அப்பாவா நான் ஒரு சேனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஷோ them ரைட் டைரக்ஷன். சார் டைரக்டர் சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சார். இப்போ தமிழ் படத்துக்கு 1.5 கோடி ரூபா அந்த சம்திங் சொல்றீங்க, கன்னட படத்துக்கு வந்து 75 சம்திங். எதனால சார் அந்த வேரியேஷன் நினைக்கிறேன்? டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமா உங்களுக்கு பாட்டால ஆரம்பிச்சு நடிகர்களோட சம்பளம், டெக்னீஷியன்ஸோட பேமெண்ட் எல்லாமே வந்து மாறுபடுது. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 30 to 40% டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு இது வைஸ். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈசிஆர்ல ஒரு பங்களால ஷூட் பண்ணோம்னா இன்னைக்கு 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் லொகேஷன் இது. அங்க வந்து பெங்களூர்ல பெரிய பங்களா ஒன்று இருக்கு, ஹாலிவுட் ஹவுஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 3 வெரைட்டி ஆஃப் பங்களோ, நிறைய ஆட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடு ஷூட் பண்ணல 55,000 ரூபாய் தான். ஸோ இது 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 எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது ஒன்று. ப்ளஸ் நடிகரோட சம்பளம், லேபர் விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து ஒரு 1,300 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னா அங்க 920 ரூபாய் 400 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த விஷயங்கள் வந்து மாறும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சில வாட்டி நம்ம பேசிக்கிட்டு செய்யலாங்க, இது ஒண்ணு நீங்க பண்ணாம இருங்க அப்படின்ட்டு. இங்க கொஞ்சம் அந்த யூனியன் அந்த விஷயங்கள் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதால அது அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அங்க அது கிடையாது, கொஞ்சம் லிபரலா இருப்பாங்க. சார் ரங்கராஜ் பாண்டே சார். சார் வணக்கம். தமிழ் சமூகத்துல வந்து சமூக போராளிகள் எவ்வளவோ பேர் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு காலங்காலமா உழைச்சி மக்களுக்காக போராடி ஒரு இடத்த வந்து அடைஞ்சி முதலமைச்சர் சீட்ல வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடிச்ச உடனே நீங்க வந்து அரசியல் வந்து முதலமைச்சர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எதுன்னு அடிப்படையில நீங்க அந்த கருத்தை சொன்னீங்க சார்? உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் கிடைக்கணுமேனு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு நம்ம யாருங்கிறது தெரியும். கலைஞர் ஒருக்க சொன்னாரு, நீங்கள் ஏன் பிரதமராகவில்லைன்னு. கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க, எல்லா பிரதமரும் உங்களை வந்து பாக்குறாங்களே, நீங்க ஏன் பிரதமர் ஆகல முயற்சி பண்ணாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய உயரம் தெரியும்ன்றார். அவ்வளோ பெரிய மனிதனுக்கே தெரியும் போது நம்ம ஒரு பூச்சிமா ஜாலிக்கு பண்ண நீங்களாம் இருக்கீங்கிற ஒரு தைரியம் தான். வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். விரைவில் படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.